வெல்கம் யூ ஆல். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸ் ரைட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருந்திருப்பீங்க. ஸோ இதற்குண்டான ரிசல்ட்டுக்காக தான் பல பேர் வந்து காத்துட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எந்தெந்த போஸ்டிங்க்குலாம் வந்து ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ரீடர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ரிசல்ட்டுமே ஃபர்ஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் எப்போ ரிசல்ட் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டிசம்பர் மந்தில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு டேட் வந்து சொல்கிறேன். டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகலாம், பட் கன்ஃபார்ம் கிடையாது. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் படி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி 25 உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் ஜனவரி 25 ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா டிசம்பர் லாஸ்ட்ல இருந்தே நமக்கு வந்து கண்டினியூவாக லீவ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படின்றப்போ லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜனவரி 15, 16 அந்த மாதிரி வரைக்கும் அதிகமாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக பொங்கல் ஹாலிடேஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நிறைய லீவ் வரும். அந்த கேப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. இப்போவுமே நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா புயல், மழை அப்படின்றதுனால வந்து இப்போவுமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டிசம்பர் 10 ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஜனவரி 25 வந்து மேபி ஜனவரி 16 அப்புறமாட்டும் அந்த 25 அந்த கேப்குள்ளே கூட ரிலீஸ் ஆகலாம். ஸோ அஃபீஷியல் டேட் வந்து கன்ஃபர்மேஷன் அப்டேட் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு அஃபீஷியலாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக டிரைவர் எக்ஸாம், ஸோ அதுக்குமே வந்து ஜனவரி 25 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பிஸ்ட் அட்டெண்டர், கிளீன்லினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், மசால்ச்சி, கார்டனர், ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிப்ரவரி 10 அந்த மாதிரி டேட்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆனோன்னா ஃபியூ டேஸ்லேயே அந்த ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமான லீவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இதுக்குமே வந்து எப்படியும் உங்களுக்கு பிப்ரவரி 10 வந்து இதற்குண்டான ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதற்கு டிசம்பர் 10 ரிலீஸ் ஆனாலுமே அதற்கு எப்படியும் பிப்ரவரி மந்த் கிட்ட ஆயிரம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங்லாம். பார்த்தோன்னா டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னுடைய கமெண்டை ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.